தமிழகத்தின் மிகப்பெரிய தொகுதியான சோழிங்கநல்லூரில் திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ் உற்சாகத்துடன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக வந்த அவர் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மனுவை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செல்லும் இடமெல்லாம் மக்கள் எழுச்சியுடன் வரவேற்கிறார்கள் என்றும், கடந்த இருமுறை எம்எல்ஏவாக பணியாற்றிய தமக்கு 3வது முறையாகவும் மக்கள் பெரும் ஆதரவை அளித்து வருகின்றனர் என்றும், குறிப்பாக சிறுபான்மையினர் மற்றும் பொதுமக்களிடையே அரசின் திட்டங்களுக்கு மிகுந்த வரவேற்பு உள்ளது எனவும் குறிப்பிட்டார். சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பாதுகாவலராக, சிறுபான்மை மக்களினுடைய ஒரு எந்த விதத்திலும் அவர்களுக்கு இழுக்கு நினைத்தாலும் அதை தட்டி கேட்கின்ற ஒரு தலைவராக, ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற சிறுபான்மை மக்களுக்கு எதிரான திட்டங்களை, சட்டங்களை எல்லாம் சுக்குள் நூறாக ஆக்கி அதன் மூலமாக இன்றைக்கு நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறார். சிறுபான்மை மக்கள் அதிகமாக சோழிங்கநல்லூர் தொகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சிறுபான்மை மக்கள் சிந்தாமல் சிதறாமல் இன்றைக்கு உதயசூரியனுக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள். அமோகமான வாக்குகளை பெற்று 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் சோழிங்கநல்லூர் தொகுதி வெற்றி வாகை சூடும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.